ஓசியா 13:12. எப்ராஹிமுடைய அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எல்லா சபைகளையும் சிரிக்க வைக்கணும். எல்லா சபை விசுவாசிகளும் விரும்புவது நாங்கள் ஜாலியாக வசனம் கேட்டு சிரித்துட்டு போனோம், எங்களை நிம்மதிப்படுத்த வேண்டும், அவ்வளோ. அல்லேலூயா. அது ஒரே இடம் உண்டு, சினிமா தியேட்டர். ஆமே, அநேக அதை விரும்புவாங்க. எங்களை நிம்மதிப்படுத்த வேண்டும், எங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க வேண்டும், எங்களுக்கு பீஸ்ஃபுல்லான வசனங்கள் வேணும். அதிகமாக வாக்குத்தத்தம் கிடைத்தால் ரொம்ப நல்லது, அதிகமாக நோய்களை தீர்த்தா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் ஆசை. குறிப்பிட்ட காலங்களில் நானும் ஒரு விசுவாசியா இருக்கும்போது என்னை குத்துறாங்கன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது, ஆனால் ஆசுவாசமா பேசுனாங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆசுவாசமா பேசுறதுல சபை எப்படி விடுதலை அடைய முடியும், சபை எப்படி ஆத்மீக மீட்படைய முடியும் என்று நான் சபைக்கு ஒரு வார்த்தை கேட்கிறேன். முடியுமா? ஹல்லேலூயா. பாவத்தை உணர்த்தி ஒரு பிள்ளையை ரட்சித்தால் மாத்திரம்தான் அந்த பிள்ளை உணர்வடையும். பாவத்தை குறித்து பேசாவிட்டால் அந்த பிள்ளை எப்படி உணர்வடையும்? ஹல்லேலூயா, உணர்வடையாது. அப்ப சபை என்பது இந்த நாளில் நீங்கள் வந்திருக்கிறது, நீங்க 1ஆம் கிளாஸிலிருந்து படித்து மேலே போகும் போல தான். 1ஆம் கிளாஸிலிருந்து மேலே படித்து போகும் போல. நான் முந்தா நாள் ஒரு கூட்டத்துக்கு போனேன், நேற்றைக்கு இல்லை, முந்தா நாள் வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு நான் கிளம்ப வேண்டிய இருந்து. எப்போதும் குடும்பத்தில் தனிமையாக இருந்த அதிக நேரம் ஆண்டோட செலவு பண்ணாவிட்டாலும் தனிமையாகும் போது நிறைய நேரம் அவர்கிட்ட செலவு பண்ணிட்டே இருப்பேன். இன்னும் டயர்டாக வந்தாலும் அந்தந்த நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி கொண்டு இருப்பேன். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளில போய் டீ எல்லாம் அடிச்சுட்டு வந்து குடிச்சிட்டு வந்து மீண்டும் ஒரு ஜெபத்துக்கு இருக்கும்போது ஆவியான பேச தொடங்கினா. ஆவியான பேசும்போது சொல்லுகிறா, நான் கேட்டேன், இன்னைக்கு அந்த சபையில் என்ன பிரசங்கம் பண்ணணும், எதை குறித்து நீங்க சொல்லுகிறேன், அதைத்தான் பிரசங்கம் பண்ணணும். மெசேஜ் 500 மெசேஜுக்கு மேல எடுத்து வச்சு பிரசங்க 500 மெசேஜ் எழுதியிருக்கிறேன். ஆனா இங்க இப்ப என்ன பண்ணணும் கேட்ட உடனே சொன்னார், நீ கேட்டதுனால ஏசாயா 58 சூண்டி காட்டினா, இதை வச்சு நீ பேசிட்டு போ. அல்லேலூயா. பேசிட்டு போன உடனே நான் ஆண்டவர் பேசின உடனே கேட்டேன், இந்த நாளில் எக்கச்சக்க சபைகள் உருவாகிறது. ஆண்டவர் பாலங்கிச்சோட சபை ஒரு பெரிய சபைன்னு சொல்றாங்க. அது எப்படி ஆண்டவரே இவ்வளவு ஆள் கூட்டம் வருகிறது, இது என்ன நடக்குதுன்னு கேட்டா ஆண்டவர் சொல்ல, அந்த சபை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறார். ஹலோ. அப்ப இன்னும் ஒவ்வொரு இடங்களையும் ஆள் கூடுற இடங்களை நான் கேட்டேன். ஆள் கூடுற இடங்களை கேட்டு கேட்டு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாது, நான் இப்படி உருவாக்க வரவில்லை. நான் கேட்ட, அப்ப எங்க சபையோ இதுவும் சரியில்லை. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சபையை பெருசாக்க வரவில்லை, நான் சபையை பெருசாக்க வரவில்லை. மனிதன் அப்படி பெரிதாக்குதான். வாக்குத்தத்தம் உண்டு சபைக்கு. என்ன வாக்குத்தத்தம் சொன்னா, சபை ரட்சிப்பில் நிற்கும், அதுதான் வாக்குத்தத்தம். அந்த ரட்சிப்பில் நிற்கிற சபை ஆதி காலத்தில் வந்து வீடுகள் தோறும் தொடங்கப்பட்ட சபை. இந்த நாளில் புத்தியினாலும் ஞானத்தினாலும் நான் கொடுத்த வல்லமைகளை அதிகாரங்களை அலோன்ஸ் பண்ணி வெளியரங்கமாக்கி, டிவியிலும் பல இடங்களும் வெளியரங்கமாக்கி ஜனங்கள் அந்த சபையை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டமா இருக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனபடி சபை அவர் வெறுக்கிறார். உங்களை வெறுக்கவில்லை, பெரிய பில்டிங் எல்லாம் வெறுத்துட்டு இருக்கிறார். ஆனால் நான் சபைக்கு சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு பிரசங்கியினாலேயும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எத்தனை புரியுதுங்க? அது இனியாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து. அப்ப என்ன செய்யலாம்? நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா சில கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லும் போல அல்ல,
நீங்கள் வசனத்தை கேட்டு நீங்கள் தன்னைத்தானே பாடுபட தொடங்க வேண்டும். தன்னைத்தானே உங்க மாம்சத்தை ஒடுக்கி பாடுபட்டால் மாத்திரம்தான் நீங்கள் பரலோக ராஜ்யம் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்யாண வீட்டுக்கு மணவாண்டே கல்யாண வீட்டுக்கு அழைத்தது உண்மைதான். குமாண்டே கல்யாணத்துக்கு ராஜா அழைத்தது உண்மைதான். அநேகர் வந்தாங்க. ஆனா அநேகர் வந்தாலும் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்தவங்க நிறைய உண்டு. அல்லேலூயா. அப்ப கல்யாண வஸ்திரம் என்பது நீங்க தான் உடுத்தி கொள்ள வேண்டும். வர நாளில் வெளிப்பாடு நான் பேசுவேன், வெளிப்பாடு நான் சொல்லி கொடுக்கிறேன். அந்த வஸ்திரம் நீங்க தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்க அந்த வஸ்திரத்தை உருவாக்கி கொள்ளாவிட்டால் ஒரு பலனும் கிடையாது. பேசுற நானும் அப்படித்தான். நான் தான் அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள வேண்டும். அது தேவன் தருவார். அல்லேலூயா. அதற்காக தேவ சபை, நான் இப்போது ஒரு 10 சபைக்கிட்ட போயிருக்கிறேன். கொஞ்சம் குறுகிய நாள்ல 10 சபைக்கிட்ட போயிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு தந்ததை பேசி இருக்கிறேன். சபை தொடப்பட்டது உண்டு. கர்த்தர் செய்கிறார். உங்க முன்னே நான் அற்பமான ஒரு மனுஷன் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பிரியம் இருந்தா வரும் நாட்களில் விடுதலை அடையும்படி தேவ பிள்ளைகள் காது கொடுத்து சத்தத்தை கேட்க பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் அங்கதான் இருப்பேன். இன்னைக்கு சபைக்குள்ள காரியத்தை கேட்டுக்கிட்டு இருப்பேன். நான் அங்கதான் இருப்பேன். இன்னைக்குள்ள ஆத்மாவுக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, அதை நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன். அவர் பேசுறது தான் நான் செய்தியை மாற்றிக்கொள்வேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வியாழக்கிழமை வந்து தேவ ஆவியானவர் அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருந்த வசனத்தில், ஜபத்திலேயும் எல்லாம் இடைப்பட்டு கொண்டிருந்தா எனக்கு புரிந்து விட்டது. அல்லேலூயா. திடீரென்று சொல்லி ஒரு சுசீலான்னு சொல்லி ஒரு பேரை கூப்பிட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், சுசீலான்னு சொல்லி இங்கே எங்களுக்கு யாரும் இல்லை. ஓரளவு எல்லா பிள்ளைகளுடைய பேர்களும் தெரியும் ஆண்டவரே. நான் கேட்க அவர்கிட்ட ஒரு முறை சொன்னார், 2 முறை சொன்னார். 3ஆம் முறை நான் கேட்கிறேன், சுசீலான்னு சொல்லி ஒரு பேர் எங்க இல்லை. எனக்கு ஓரளவு தெரியும் என்னுடைய விசுவாசிகளுடைய பேர்கள். அல்லேலூயா. ஓரளவு தெரியும் உண்டு. கூப்பிடுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெண்பிளை கூப்பிட்டா அவங்க வந்தாங்க. கடைசியா அவங்க சூழ்நிலைகள் கொடூரமான மோசம். அவருடைய சூழ்நிலைகள் கொடூரமான மோசம். ஒரு மரண கோலத்தில் இருக்கிறதுனால மாத்திரம் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா. ஹல்லேலூயா. நான் சபைக்கு சொல்லுகிறேன், நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முன்னாள் நீங்கள் அதில் எல்லாம் மயங்கிட்டு உண்டு வசனத்தில். நான் சொல்லுகிறேன், வசனத்தில் மயங்க வேணும். ஆனா நீங்க தினந்தின வேதத்தை படித்து உங்க சரீரத்தை மறுபத்துக்கு நேராய் கொண்டால் மாத்திரம் தான் பரலோக ராஜ்யம் திறக்குமே தவிர ஒருவருக்கும் திறக்காது. ஆண்டுடைய பாரத்தை நான் சொல்ல ஏமாத்துறாங்க. இன்றைக்கு விழுந்துடாதீங்க, விழுந்துடாதீங்க. மிக தெளிவா போங்க. கலக்கம் வரும், பிரச்சனை வரும், வனாந்திரம் வரும், பாலைவனம் வரும், போராட்டம் வரும். எல்லா இடத்திலும் இயேசுவோடு நீங்க சரியா நிப்பீங்கன்னு சொன்ன எல்லா இடத்தை கடந்து போக தேவன் கிருபை உனக்குள்ளே கிரியை செய்யும் என்று ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். எப்ராஹிமுடைய பாவம் கெட்டுக்கட்டா கட்டி வைத்திருக்கதாம். எப்ராஹிமுடைய பாவம். எப்ராஹிம் யாரு? யோசேப்புடைய 2வது பையன். ஆனா யாக்கோபு ஆசீர்வதித்தது வலது கையை எப்ராஹிம் மேல வச்சுட்டாரு, இடது கையை மனாசே மேல வச்சுட்டாரு. ஆமென். அப்ப மகன் சொல்லுகிறான், அப்பா அப்படி அல்ல, இவன் தான் மூத்தவன், இந்த வலது கையை மனாசே மேல வைங்க, இடது கையை எப்ராஹிம் மேல வைங்கன்னு சொன்னாலும் யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு எல்லாம் தெரியும் மகனே, இவன் அதிகமாய் பெருகுவான் சொல்லி எப்ராஹிமுடைய கையில தலையில வலது கையை வைக்கிறார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு காலம். அப்ப எப்ராஹிம் காலங்கள் ஆகும் போது, எப்ராஹிம் கோத்திரங்கள் காலங்கள் ஆகும் போது யோசேப்புடைய வம்சம் கழிந்தது. அதிலிருந்து 3-4 தலைமுறை கழிந்துதான் அவர்கள் கானானுக்குள்ள வராங்க. அப்படி கழிந்தாலும் இவர்களுக்கு யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாத நிமித்தம் எப்ராஹிம் கொஞ்சம் பெருகிறவனாயிருந்தான். ஆடுகள் மாடுகள் விஸ்தாரமாய் பெருகினவனாயிருந்தான், வசதி உள்ளவனாயிருந்தான். அவன் எப்ராஹிம் எவ்வளவு வசதி வந்ததோ அவ்வளவுக்காய் விக்கிரகங்களை கட்ட தொடங்கினான். எப்ராஹிம் வசதி எவ்வளவு வந்தது, அந்த வம்சங்கள் பாவம் செய்ய தொடங்கினார்கள், அக்கிரமங்கள் செய்ய தொடங்கினார்கள். இந்த பாவம் செய்யும் போது இவர்களுக்கு தெரியாது, இதை மூட்டை மூட்டையாய் ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார், மூட்டை மூட்டையாய் பாவங்களை கட்டி வைத்திருக்கிறார் என்று தெரியாது. காரியம், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மூட்டை மூட்டையாய் கட்டி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்ராயிமுடைய பாவத்தையும் விசாரிக்கும்படி மூட்டை மூட்டையை கட்டி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனே, இது ஒரு ஆசீர்வாதமான காலம் அல்ல, இது ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம் அல்ல, இது மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய காலம் அல்ல. சுவிசேஷத்தை கேட்க உங்களுக்கு சொல்றேன், முன் நாட்களை பிதாக்களுடைய பாவங்கள் கட்டி வைத்ததுண்டு, அம்மாவுடைய பாவங்கள் கட்டி வைத்ததுண்டு, தாத்தாவுடைய பாவங்கள் கட்டி வைத்ததுண்டு. இவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறான்னு சொன்ன கொடு நரகத்துக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப அவருடைய பாவத்தின் நிமித்தம் நீங்களும் கூலி வேலை, கஷ்டமான வேலை, பாற வேலை, மண்ணு சமடு எல்லாம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்க பாவத்தின் நிமித்தம் இப்போது நீங்கள் அவர்கள் செய்த பாவத்தை செய்யாதபடி, உங்கள் பாவங்கள் கெட்டுக்கட்டாய் கட்டி வைக்காதபடி அந்த பாவத்தை அவுத்து மாற்றி ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் ஆராதித்து ஜெபித்து கண்ணீர் விட்டு கதறும் போது கர்த்தர் அந்த பாவத்தின் கட்டுகளை மாற்றி உங்களை சமாதானமாய் நடத்த என் ஆண்டவர் போதுமாயிருக்கிறார். மீண்டும் நான் சொல்லுகிறேன், எந்த வனாந்தரத்திலும் கர்த்தரோடு நடக்க உங்களுக்கு முடியும். வனாந்தரத்திலே கர்த்தரை பார்த்து நடக்க முடியாத ஒரு ஸ்ரீயோ ஒரு சகோதரனோ இருந்தால் அவனால் வாழ முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதனை உயர்த்துறது வனாந்தரத்திலிருந்து தான் கர்த்தர் உயர்த்துறது. ஆமென். அப்ப ஆனபடி உங்களுடைய பாவங்கள் சிகப்பா இருந்தாலும் சரி, உங்கள் பாவங்கள் எவ்வளவு சிகப்பா இருக்கிறதோ அந்த பாவத்தை இன்றைக்கு என் தேவ பிள்ளைகள் அதை அவுத்து மாற்றி அந்த பாவம் காணாதபடி உங்கள் பாவத்தை முதுகுக்கு புறமே எறியும்படியாக கால் கடல் சமுத்திரத்திலே உங்க பாவத்தை இட்டு மூடும்படியாக என் தேவ பிள்ளைகள் பாவத்துக்காக நீங்கள் அழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்ராயிமுடைய பாவங்கள் கெட்டுக்கட்டாக இருக்கிறது, அது விசாரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எதுக்கு ஆராதிக்கிறோம், எதுக்கு துதிக்கிறோம்? பரலோகத்து போவதற்குதாக அல்ல. பாவம் பெருகாமலும் சாபம் பெருகாமலும் ஒவ்வொரு நாளும் தருகின்ற அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த நல்ல ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதித்து சோத்திர பலிகளை செலுத்தி கொண்டிருக்கோம். அதை கூட இன்றைக்கு அநேக செய்யாதபடி மௌனமாகும் போது பலத்த ஆபத்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பாவத்தினால மாத்திரம் எப்ராயிமை சொல்லவில்லை. எப்ராயிம் தேவனை பின்பற்றுவது கிடையாது. எப்ராயிம் யுத்தம் வந்தவுடனே சீரியாவுக்கு போய்விடுவார். மற்ற கோத்திரம் சண்டைக்கு வந்தவுடனே வேற ஜாதிகளை பார்த்து பணம் கொடுத்து சரி பண்ணுகிற மனுஷனாய் காணப்பட்டான். பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து சரி பண்ணுகிற மனுஷனாய் காணப்பட்டான். மற்ற 11 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் கோபம் கொண்டு யுத்தத்துக்கு வந்தவுடனே அடுத்த ராஜ்யத்தை பிடித்து யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கும்படியான சில பணங்கள் இருந்து அறியாமை போனான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். பணம் கொண்டு யுத்தம் செய்கிறவர்கள் உண்டு, பணம் கொண்டு சிலது நேடுகிறவர்கள் உண்டு, பணம் கொண்டு வாழலாம் என்று சொல்லி உண்டு. இவர்கள் ஒன்றும் கிறிஸ்துவோடு வாழுகிறவர்கள் அல்ல, இவள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்ல. ஏதோ தங்களுடைய மாம்சத்தில் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் கட்டு கட்டு கட்டாய் அங்க இருக்கிறது, அது பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த பாவம் அப்படி இல்லாதபடி என் மக்களை அந்த பாவத்தை அழித்து மாற்ற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லு பாரு, பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14 சொல்றது பாருங்க. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவா. அல்லேலூயா. நன்மை செய்தாலும் அதை வெளிப்படுத்துவா, தீமை செய்தாலும் வெளிப்படுத்துவா. அது கடைசி நாள் நியாய தீர்ப்பிலே சகல மனுஷனுடைய பாவங்களையும் வெளியரங்கமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். சகல பாவங்களும் வெளியரங்கமாகும். வெறும் குடிக்கிற பாவம் மாத்திரமல்ல, விபச்சார பாவம் மாத்திரமல்ல,
சண்டை மாத்திரமல்ல, வழக்கு மாத்திரமல்ல, கொலை மாத்திரமல்ல, பொறாமை மாத்திரமல்ல, சரியாய் கர்த்தரை அறிந்து ஆராதிக்காவிட்டா கூட பாவம். தினம் தினம் ஜெபித்து தேவனோடு ஒப்புரலாக விட்டால் பாவம். தினம் தினம் தேவனை திருப்திப்படுத்தாவிட்டால் பாவம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்தி போகாவிட்டால் அது பாவ வாசப்படியிலே கிடக்கும். நீங்கள் நினைக்கிற ஆராதனை எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நீங்கள் நினைக்கிற ஜெபம் எல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. தன் பிள்ளை திருப்திப்படுத்த வேண்டும். ஒரு வேசி ஸ்திரீ வந்தாள், ஆண்டவரை பூரணமாய் திருப்திப்படுத்தினாள். அல்லேலூயா, பூரணமாய் திருப்திப்படுத்தினார். அதை போல நீங்கள் ஆராதனையிலே ஜெபத்திலே ஒவ்வொரு நேரம் நீங்கள் திருப்திப்படுத்த விட்டால் அது பாவமாய் நம்முடைய வீட்டிலே கிடக்கும். ஆனபடி தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இரட்சகரை ஆராதித்து ஜெபித்து திருப்திப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும், நல்ல காரியமானாலும் சரி, கெட்ட காரியமானாலும் சரி, ஏதொரு காரியமானாலும் சரி, அவர் எல்லாத்தையும் கடைசி நாளிலே நினைப்பூட்டி தருவார். அல்லேலூயா. நீ ஏன் அந்த சபையில் இருக்கவில்லை? ஏன் வார்த்தை உள்ள சபையில் இருக்கவில்லை? ஏன் நீ பேலி சபைக்குள்ளே போனாய்? ஏன் பேலியாளின் சபைக்குள்ளே போனாய்? ஏன் கைவிடப்பட்ட சபைக்குள்ளே போனாய்? ஏன் நீ கைவிடப்பட்ட சபையில இருந்தாய்? உன்னை இருத்தின இடம் வேற அல்லவோ, ஏன் அங்கே போக வேண்டும் என்று சொல்லி எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது வெளிப்பாடு, அவருடைய பிள்ளைகளை கொல்லுவேன். ஆமென். சில சபைகளை 10 கேன்சர், சில சபைகளை 10-20 கிட்னி ஃபெயிலியர், அநேக வியாதிகள், பிரைஸ் தி லார்ட், அநேக காயங்கள், அநேக பிரச்சனைகள், இப்படியே அநேக சபைகள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை சரியா இல்லை, பாவ மீட்பு இல்லை, அவங்க வசதி உள்ளவங்க, நல்ல வழி வாய்ப்பெல்லாம் உள்ளவங்க, ஆண்டவரை நம்புவதை விட பணத்தில் நம்புகிறதுனால, பொருட்கள் நம்புகிறதுனால, பொருத்தனையை நம்புகிறதுனால அவங்களை முழுவதும் கர்த்தர் வியாதிக்கு கொடுத்தப்போ மெடிக்கல் காலேஜில் போயிட்டே இரு. உங்களுக்கு அது வரக்கூடாது. வியாதியை உடைக்கிற வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு. உண்மையை ஆராதித்து ஜெபிக்கிற பாவம் இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளை, உனக்கு ஆராதனை வேளையிலே, ஜெப வேளையிலே எல்லா வியாதிகளை உடைக்கிற வல்லமை உனக்குண்டு. எப்படி ஆண்டவரை திருப்திப்படுத்தினாலும் சில மாசத்துல ஒரு கோட்டம் வருகிறது. எவ்வளவோ ஆண்டவரோடு அடுத்திருந்தாலும் எங்கேயாவது ஒரு கோட்டம் சாத்தானை கொண்டு விட்டாதான் அவனுக்கு நிம்மதி. அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் எப்போதுமே எத்தனை பரிசுத்தத்தில் நிலைநிற்க வேண்டும் என்று பார்க்கிற மனுஷனா இருந்தாலும் ஒரு சின்ன இடங்களை உண்டாக்கி அவன் சந்தோஷப்படுவான். ஆமென். பிள்ளைகளை கொண்டோ, குடும்பத்தை கொண்டோ, யாரை கொண்டோ ஒரு சின்ன இடங்களை உண்டாக்கி சந்தோஷப்பட்டு அவன் வீட்டிலே தங்க பார்க்கிற மனுஷன் பிசாசு. அதை கொண்டு தேவ பிள்ளைகள் இடங்கூடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிற பாவம் எல்லாம் கட்டி வைத்திருக்கும், நாம் சிந்திக்கிற பாவம் எல்லாம் கட்டி வைத்திருக்கும், மற்றவர்களை குறை சொல்லுகிற பாவம் எல்லாம் கட்டி வைத்திருக்கும், இருதயத்தில் அவர்களை குத்தின பாவம் எல்லாம் கட்டி வைத்திருக்கும், படுக்கறையிலே அவர்களை ஏதெல்லாம் பாவம் செய்து நாம் இச்சித்தோமோ, என்னென்ன காரியங்களை தவறாய் செய்கிறோமோ அத்தனை பாவங்களும் கட்டி வைத்திருக்கும். ஆனபடிதான் கர்த்தர் சொல்லுகிறார், சரீரத்தை பலி செலுத்தினால் ஒழிய அந்த பாவம் தீராது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் சிந்திக்கிறதை எல்லாம் கவனிப்பா, நாம் நினைக்கிறதெல்லாம் கவனிப்பா, நம்முடைய ஆத்துமாவை மிகவும் கவனிப்பா, உள்ளிருக்கின்ற சகல பாவத்தையும் கவனித்து மூட்டை மூட்டையை கெட்டாதபடி சபை மிக தெளிவோடு போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். தெளிவோடு போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பாவம்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்ன, ஒன்று காயினுடைய பாவம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை படிக்கும்போது
அந்த காயினுடைய பாவத்தை குறித்து சொல்லு. ரகசியமாய் செய்த பாவம். அல்லேலூயா, ஆமென். காயினுடைய பாவம் ரகசியமாய் செய்த பாவம். நீங்க நினைக்கலாம், ரகசியமா தானே இந்த பாவம் செய்கிறேன், ரகசியமா தானே இந்த பாவம் நடந்தது, யாரும் என்ன காணலையே, யாரும் என்ன பார்க்கலையே என்று சொல்லி சில ரகசிய பாவத்தை கண்டு சிலவங்க என்ன செய்வாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாவம் செய்யலைன்னு சொல்லுவாங்க. ஒரு பாவம் வெளியரங்கமாகி யாரோ அவர்கள் அடி கொடுத்தாலோ, ஒரு பாவம் வெளியரங்கமாகி அவளை கண்டுபிடித்து தூற்றினாலோ சில வேளை அந்த பாவம் மன்னிக்கப்படலாம். ஆமே, பேசலாம். ஆமே. அப்ப சில பாவத்தை வெளியரங்கமா யாரும் காணலன்னு சொன்னா, யாரும் பார்க்கலன்னு சொன்னா, நமக்கு தெரியும் செய்த பாவத்தை. ஆமே, ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் அந்த பாவத்தை. அதே போலத்தான் காயின் என்ன செய்யறானா, யாபோலோடு பேசுறான். எதுக்காக பேசணும்? யாபோலுடைய காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அப்படிதானே? அல்லேலூயா, பேசலாம். காணிக்கை ஆசீர்வதித்தது இவனுக்கு புரிந்து விட்டது, அதனால முகநாடி மாறிவிட்டது. ஆமே, பேசலாம். காயினை கர்த்தர் நேசிக்கவில்லை என்று சொல்லி அறிந்ததினால தான் அந்த கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறான். அல்லேலூயா, பேசலாம். கொலை செய்து தன் சகோதரனை குளித்து போட்டு விட்டு முடிந்து விட்டது என்று சொல்லி பார்த்தா கர்த்தருடைய சத்தம் வருகிறது, நீ ஆபேலே என்ன செய்தாய்? அல்லேலூயா, நீ ஆபேலே என்ன செய்தாய்? அவன் கேட்கிறான், ஆபேலை காப்பதற்கு ஞான் யார்? நான் அவனை பார்க்கல. அல்லேலூயா, என் சகோதரன் நான் பார்க்கவில்லை. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கதறுகிறது. காரியம் ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் ஆண்டவரை நோக்கி கதறுகிறதாம். தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களினால யாராவது மனஸ்தாபப்பட்டு அழுதாலும் பாவம்தான். உங்களினால யாராவது வியப்புண்டாக்கின்ற காரியங்களை கேட்டு ஒரு சோசம் விட்டாலே உங்களுக்கு பாவமாகிவிட்டோம். நீங்கள் மிகவும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாராவது தாக்கு பேசுறீங்களா, அது பாவம். யாராவது நொறுக்கி பேசுறீங்களா, அது பாவம். யாராவது குத்தி பேசுறீங்களா, அது பாவம். ரகசியமாய் பேசுறீங்களா, அது எல்லாம் பாவம். அது பண்டக சாலையில சேர்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். காயினுடைய பாவத்தை வெளியே கொண்டிருக்கிறார், அவனுடைய பேசுகிறார். காயினுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளம் போடாவிட்டால், ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லாவிட்டால் என்னை யார் பார்த்தாலும் வெட்டி கொண்டு விடுவார்கள் இந்த பாவத்தின் நிமித்தம். அல்லேலூயா. ஆனபடி ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வெள்ளிக்கிழமை பெகரின் பட்டணத்தில் ஓணம் கொண்டாடி விட்டு, ஓணம் நல்லா கொண்டாடி இரவிலே எல்லாம் தண்ணியில் அடித்து விட்டு ஆட்டம் தாளங்கள் எல்லாம் போட்டுவிட்டு 5 இளைஞர் வாலிபர்கள் காரை எடுத்து விட்டு இரவிலே புறப்பட்டது. பெரிய ஒரு டாங்கல் லோரிக்குள்ளே இந்த கார்பை 5 வாலிப பிள்ளைகளும் செத்து போனார்கள். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 5 பிள்ளைகளும் செத்து போனார்கள். பேட்டி கொடுக்கிறவங்க சொல்றாங்க, எங்களோடு உறவாடி, எங்களோடு என்ஜாய் பண்ணி, எங்களோடு சந்தோஷமா இருந்து, நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி சேர்ந்து ஆடி பாடிவிட்டு அவர்கள் திரும்பினார்கள். என் சகோதர பிள்ளைகள் இல்லை என்று சொல்லுறாங்க. தேவன் அதற்காக நம்மை வைக்கவில்லை. இது சிந்திக்கிற காலம், கவனிக்கிற காலம். பிள்ளைகளுக்காய் மண்டாடு, பிள்ளைகளுக்காய் ஜெபி, பிள்ளைகளுக்காய் அழு, பிள்ளைகளுக்காய் கண்ணீரோடு. பிள்ளைகள் வெளியில போற பிள்ளைகள் திருப்பி வர வேண்டுமானால் பாவத்தோடு போற பிள்ளைகளுக்காய் பேரன்ஸே அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பிள்ளைகளுக்காய் கதறிக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்காய் அழுது கொள்ளுங்கள். பிள்ளைகள் சோதனைக்குள்ள சிக்கி விடாதபடி கவனமாயிருங்கள். 5 பிள்ளைகளும் பெரிய வேலையில் உள்ள பிள்ளைகள். அந்த குடும்பம் இன்றைக்கு நிம்மதியா இருக்கிறதா? அந்த குடும்பம் இன்றைக்கு சமாதானம் இருக்கிறதா?
கர்த்தர் சொல்ல யாருக்கும் இடங்கள் இல்லாதபடி, ஆடல் பாடல் சந்தோஷம் மகிழ்ச்சி ஒன்றும் போகாதபடி, நன்மை செய்து எனக்கு பிரியமாயிருந்தால் உங்களுடைய சாபங்களை மாற்றி நான் ஆசீர்வதித்து உங்களை எல்லா இடத்திலே பெருக பண்ணி உங்களை மீண்டும் மீண்டும் கனப்படுத்துவதற்கு தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார், சாபத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாவம் விசாரிக்கப்படும். வேத எழுத்துக்களை நீங்கள் கவனமாய் நிருபத்தை படித்து பாருங்கள். நிருபத்துக்குள்ளே சபை போச்சுன்னு சொன்னா, நிருபத்தின் வழி சபை கடந்து போச்சுன்னு சொன்னா, உன் நாடி நரம்பு துடிப்பெல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடங்கப்படும். சபை எதுக்கு கர்த்தர் வைத்திருக்கான்னு சொன்னா, நம்முடைய எல்லா இரத்த பந்த நாடி நரம்புகளை ஒடுக்கி ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் எப்போது ஆளுகை உங்களுக்குள்ள செய்கிறாரோ உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், நீங்கள் உயர்ச்சியிலே வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் என்ன சொல்லி குற்றம் இல்லை, எந்த பிரசங்கியும் சொல்லி குற்றம் இல்லை, யாராலும் ஆசீர்வதிக்க முடியாத காரியம் கர்த்தர் நுறுக்க அளவில் தேவ பிள்ளைகள் விட்டு கொடுத்தால் மாத்திரம்தான் உங்கள் பாவங்கள் மாறும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேரம் கிடைக்கவில்லை, பைபிளை படிக்காவிட்டால் பாவம். நேரம் கிடைக்கிற நேரத்தில் ஜெபிக்காவிட்டால் பாவம். நேரம் கிடைக்கிற வேளையில் கொஞ்ச நேரம் அவரோடு உறவாடாவிட்டால் பாவம். அல்லேலூயா. நேரம் கிடைக்கிற போது நல்ல காரியங்களை சிந்தித்து செய்யாவிட்டால் பாவம். வாசப்படியிலே கடத்து கிடக்கும். எந்த சபைக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுது? எந்த நேரம் உனக்கு சமயம் ஃப்ரீயா இருக்குதோ அப்போது கர்த்தரை தேட வேண்டிய நேரம், கர்த்தரோடு உலா வேண்டிய நேரம், கர்த்தருக்கு காரியங்களை செய்ய வேண்டிய நேரம். அந்த நேரத்தை நீ செய்து பார். நாளடைவில் ஆகும்போது உன் பாவம் சிகப்பா இருந்தாலும் அது வெண்மையை போல மாற்ற என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பின் சகோதரர் செய்த பாவம் பல வருடங்களிலிருந்து தெளிவுண்டானது. அல்லேலூயா, ஆமென். சொந்த தம்பி இல்ல, சொந்த குடும்பம் அல்ல, சொந்த அப்பனுடைய பிள்ளை அல்ல, ராகேலுடைய பிள்ளை அல்லவா, இஸ்ரவேல் கோத்திரத்தை தேற்ற வேண்டி உண்டாக்கின பிள்ளை அல்லவா. ஆமென். கவனம். ஹல்லேலூயா. இன்றைய சகோதரர்களுக்குள்ளே நிம்மதி இல்லை, சகோதரர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. சபைக்கு வர பிள்ளைகள் தான், சபைக்கு போறவங்க தான் சகோதரனை விசாரிக்க முடியவில்லை, சகோதரனை நேசிக்க முடியவில்லை, சகோதரனை அன்பு வைக்க முடியவில்லை. கொலைவெறியாய் சில இடங்கள் இருக்கிறாங்க, கொலைவெறியாய் இருக்கிறாங்க. இவன் ஒரு பாவமும் செய்யவில்லை, ஒரு அக்கிரமமும் செய்யவில்லை. அவனுடைய உயர்ச்சியை குறித்து சகோதரர் மத்தியிலே சொன்னான், அவனுடைய உயர்ச்சியை குறித்து தகப்பன் மத்தியிலே சொன்னான், அவன் உயர்ச்சியை குறித்து தாயின் மத்தியிலே சொன்னான். அந்த உயர்ச்சியை சொன்னதினாலே அன்று முதலே இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சகோதரர்கள் தீர்மானித்தார்கள். ஆமென். அது பாவம். கொலை செய்கிறதை விட பாவம் கொலை செய்வ தீர்மானிக்கிறது. கொலை செய்கிறதை விட 1000 மடங்கு பாவமாக்கும் ஆலோசனை போடுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆலோசனை போடுகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாளில் கேரளாவில் ஒரு 35 வயசான பெண்மணியை வீட்டில் அழைத்து, அரசியல் இருக்கிற பிள்ளைகள், அரசியலோடு பேசிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒரு காங்கிரஸ் ஒரு தலைவனாக இருக்கிற ஒரு பையன் அண்ணனும் தம்பியை 3 பேருமாய் சேர்ந்து அவளை அழைத்து கொண்டு வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம் என்று சொல்லி பேச கூப்பிட்டு ஒரு டவலை தூக்கி கழுத்தை இறுக்கி கொன்று, அல்லேலூயா, அவளுடைய பொன்னை வெள்ளி அடித்து மாற்றிவிட்டு அவளை ஒரு டாய்லெட்டுக்குள்ளே கொண்டு புதைச்சு போட்டாங்க. காரியம் பிரைஸ் தி லார்ட். இப்படி உள்ள கொலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்படிப்பட்ட கொலைகளை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது கர்த்தரே நியாய தீர்ப்புக்கு கொடுக்கிறாள் இவளை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? சிலதை கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது இப்படி நடக்கும்.
உங்களை நியாய தீர்ப்பிலே கொடுக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பது வேற ஒன்றுமல்ல, கர்த்தரை ஆராதிக்கிறதுனால, கர்த்தரை ஜெபிக்கிறதுனால, கர்த்தருக்காய் வாழுகிறதுனால மாத்திரம்தான் நான் நியாய தீர்ப்பு கொடுக்காதபடி இந்நாள் வரை சபை நிலை நிற்கிறது என்று தேவ பிள்ளையே நீ அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு தலைவனுடைய வைப்பாட்டியாக இருந்தால் தவறான வழிகளை நடந்து கொண்டாங்கள். என்றைக்கு அவன் கூப்பிடும் போது அழகாய் வீட்டுக்கு சென்றான். ஆன காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த நாளில் சில பிள்ளைகள் இங்க இருந்தாங்க, இப்ப இங்க இல்லை, வரமாட்டாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனிமே தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், சமாதானமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் பேசி பேசி பாப்பா, கர்த்தர் சொல்லி சொல்லி பாப்பா, ஓரளவு சொல்லிவிட்டு அது பொல்லாத பிசாசின் கையில கொடுப்பா, பின்ன அந்த குடும்பம் எழும்பாது, கஷ்ட காலம்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு யாரும் கொடுக்காதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் கவனமாய் கண் வைத்து கொல்ல வேண்டும் என்று இருந்தபோது ஒரு நாள் யோசேப்புடைய சகோதரர்களை தேடி யாக்கோபு அனுப்பிவிடுக, போ பிள்ளை உன் அண்ணனை எல்லாம் பார்த்து இந்த வகைகளை சாப்பாடு வகைகள் எல்லாம் கொடுத்து விசாரித்து வா என்று சொல்லி அன்போட புது வஸ்திரத்தை எல்லாம் தரித்து யாக்கோபு கொடுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு அண்ணனை தேடி சந்தோஷமாய் போறான். அல்லேலூயா. யாக்கோபுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற சகல பேரும் தீர்மானித்தார்கள், இதோ வருகிறான், இவனுக்கு சொப்பனம் என்ன ஆச்சோ என்ன ஆகும் என்று பார்க்கும்படி இன்றைக்கு இவனை இந்த குழியில போட்டு மூடி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எல்லாரும் அந்த 10 பேரும் தங்களுக்குள்ளே திட்டம் பண்ணினார்கள். ஆமென். ரூபன் சொல்றாங்க, தொடாதீங்க, நம்முடைய தம்பியாக்கும் ரூபன் போராடுகிறான். அல்லேலூயா. ஆனா மற்றவங்க எல்லாம் வேலைக்காரி பிள்ளைகளாக்கும். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, இவனை கொண்டு தாகணும், சொப்பனம் என்ன ஆகும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனபடி வாலிப வயதிலே யோசேப்பு வருகிறான், அவனை பிடித்தாங்க, கொலை செய்யண்டாம் என்று சொல்லி ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. திருப்பி வரும்போது யோசேப்பை காண முடியலை. காலம் கழிந்து யோசேப்புக்கு முன்னே இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. யோசேப்புன்னு தெரிய காரியம் 40 வயது ஆகியிருக்கும். அந்த நாட்கள்ல வயசாயிடுச்சு, தோற்றம் மாறிடுச்சு, நல்ல தாடியெல்லாம் வைத்து யோசேப்பு அங்கே ஒரு மந்திரியாய் காணப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்புக்கு தெரிந்து விட்டது, இது என் சகோதரர்கள் தான் தெரிந்து விட்டும் யோசேப்பு ஒரு நெருக்கத்தை கொடுக்கதை பார்க்க முடியும். அந்த கோபத்தினால நெருக்கம் கொடுக்கும் போது இவங்கள் தங்களுக்குள்ளே சொல்றாங்க, நாம் அன்றைக்கு நம்முடைய சகோதரனை கொண்டு போட்ட பாவமாக்கும் இன்றைக்கு என்னை நெருக்கிறது என்று சொல்லி அங்கே வாய்மொழி கொடுக்கதை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். மகனை நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசப்படியிலே கிடக்கும். நீ அன்பு செலுத்தாமல் இருந்தால் பாவம் உன் வாசப்படியிலே கிடக்கும். நல்ல நினைவுகள் உன் வாழ்க்கையில இல்லாவிட்டால் பாவம் உன் வாசப்படியிலே கிடக்கும். நல்ல கிளியா நீ வாழாவிட்டால் பாவம் உன் வாசப்படியிலே கிடக்கும். சரியான ஜெபம் இல்லாவிட்டால் வாசப்படியிலே பாவம் கிடக்கும். சரியான ஆராதனை இல்லாவிட்டால் வாசப்படியிலே பாவம் கிடக்கும். தேவனை திருப்திப்படுத்த யாராலும் முடியாது. ஆனால் இந்த சபையிலே சில திருப்திப்படுத்துகள் உண்டு. அவர்கள் மத்தியிலே மாத்திரம் தான் கர்த்தர் வெளிப்படுவாரே தவிர ஒருவர் திருப்திப்படுத்தாவிட்டால் அவர் மேலுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உமான் தேசத்தில் திருப்திப்படுத்தினது போல எங்க திருப்திப்படுத்த என்னால முடியல. நான் தரிசித்ததும் கண்டதும் அக்கினி அபிஷேகம் பெற்றதெல்லாம் அதிகமா அந்த தேசத்துல தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? அப்பதான் அவங்களுக்கு தெரிகிறது, ஐயோ சகோதரனை கொண்ட பாவம், சகோதரனை குழியில போட்ட பாவம், சகோதரன் சாவுக்கு ஏதோ நம்ம இருந்தோம், அந்த பாவம் தான் இப்ப ஆகாரம் இல்லாம ஆக்கிச்சு. அந்த பாவம் அந்த தேசத்தில் கொண்டு வந்து சமாதானம் இல்லாம ஆகிச்சு. அந்த பாவம் தான் சில வேளை சிறைச்சாலையில் இருக்குமோ என்று சொல்லி கலங்குவதை பார்க்க முடியும். அந்த பாவத்தை ஆதியாம் புஸ்தகத்திலே எடுத்து வைக்கிறாங்க. ஆதியாம் புஸ்தகம் 42 அதிகாரம் 21 பார்த்தா தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாவின் பாவம் இச்சை, ஏசாவின் பாவம் இச்சை, வேற ஒண்ணுமே கிடையாது. பசி இருந்தது,
கூழ பார்த்தாரு, இச்சித்தாரு, அதை உடனே சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஏசா அந்த இச்சையின் முகாந்திரம் தன் சேஷ்ட புத்தகத்தை விட்டு விட்டான். இன்று அநேக சகோதரர்கள் சகோதரிகள் இச்சையினாலே தேவன் கொடுக்கிற சேஷ்ட புத்திரன் பரலோக ராஜ்யத்தை விட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமே. பட்டினியா இருந்தாலும் கர்த்தர் சபைக்கு கூப்பிடுகிறான், தோல்வியா இருந்தாலும் சபைக்கு கூப்பிடுகிறான், புருஷன் சரியில்லாட்டாலும் சபைக்கு கூப்பிடுகிறான், மனைவி சரியில்லாட்டாலும் சபைக்கு கூப்பிடுகிறான். சபைக்கு ஏன் கூப்பிடுகிறான்? எதற்காக கூப்பிடுகிறான்? ஏதோ பாவத்தினாலே விழுந்து போனீங்க, ஏதோ பாவத்தினாலே குடும்பம் சரிந்து போய் விட்டது. அந்த பாவம் மேலே மேலே ஏறினா கட்டுக்கட்டாய் அங்க இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பாவம், அவருடைய பாவங்கள் மேலே மேலே ஏறினால் கட்டுக்கட்டாய் இருக்கும். அந்த பிசாசை விசாரிக்கிற நாள்ல அந்த பாவத்தை விசாரிக்கும் போது நீங்கள் நரகாக்கினைக்கு போக கூடாது என்று சொல்லி சபைக்கு கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப சபை என்ன பேசணும்? சோப்பு போட்டு விடணுமா? பூமாலை போட்டு விடணுமா? ஆமே. யூடியூப்ல ஒரு தம்பி பேசுறாரு, சபையை கடிந்து கொள்ளக்கூடாது, சபை சமாதானமாய் நடத்த வேண்டும், சபை அன்போடு நடத்த வேண்டும், சபையில இழிவான பேச்சுகளுடன் இருக்கக்கூடாது. 7 காரியங்கள் மண்ணாங்கட்டி. அல்லேலூயா. சரிதான், சரிதான். அப்ப கர்த்தர் பேச மாட்டாரோ? சபையில் ஆவியானவர் பேச மாட்டாரோ? ஹல்லேலூயா. சுய ஞானத்தினால ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு புரிந்து விட்டது, இவர்களெல்லாம் அழிப்பதற்கு பிறந்த சந்ததிகள். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ ஆவியானவர் சபையில் பேச மாட்டாரோ? அவர் தானே சபையில் பேசணும். நம்ம என்ன ஒரு கிலோமீட்டர் செய்தி எடுத்துட்டு வரோம், 2 பாயிண்ட் மாத்திரம் எடுக்கிறோம். சபை நடத்துறது யாரு? நம்மவா? கண்காணிக்கிறது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கண்டிச்சு விட மாட்டார், சபையை கட்டுவார். கொஞ்சம் கோபப்பட்டு விடுக தேவன் இல்ல, சபையை கட்டுவார். அதுக்கு தான் ஒரு பாடல், அதுக்கு தான் ஒரு ஆராதனை, அதுக்கு தான் சமாதானம் கூறி அதையும் செய்கிற தேவன். ஒரு தகப்பன் தகாமகான்னு சொல்லி தன் பிள்ளை அடித்து விட்டு ஒரு நல்ல சவுட்டு கொடுத்து போடான்னு சொல்லுவதல்ல, இரவில விசாரிப்பான் தகப்பன் தாயை பார்த்து பிள்ளை எப்படி இருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. கொடூரமான பிதாக்கள் ஒன்று. நேற்றைக்கு ஒரு ராத்திரியில ஒரு பிள்ளையை பார்க்க போனோம். சாந்தியை பார்க்க போகும்போது ஒரு பிள்ளையுடைய முதுகிலே தன் பிதா கொதித்து நல்ல தலைத்து கொதித்த அரிசியோடு வேக சோரோட 17 வயசான பிள்ளையுடைய முதுகில தட்டி இருக்கான். அவன் மனுஷனா மிருகமா என்று தெரியவில்லை. அவனை கர்த்தர் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட மிருகங்களை கர்த்தர் என்ன செய்வார்? முதுகெல்லாம் வெந்து பொத்து துணி போட முடியாதபடி ஒரு சைடாய் துக்கத்தோடு கடக்க ஒரு பிள்ளை. ரெனீசுடைய ஒரு அப்பா உண்டு, செவடை பொட்டை. தன் தாயை அடித்து 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 நொறுக்கினாலும் அந்த தாய் விசுவாசத்தில் நின்னாங்க. பாபேசம் தெரியாது, காதும் கேட்காது. எங்க போனாலும் அடி வைப்பார். என்ன கண்டா பயங்கர காரியமாக்கும் கூப்பிடுவார், சாகை சாகை என்று சொல்லி. ஒரு நாள் கவனம் இல்லாம அடித்தது, இந்த இடத்துல அடி. ஒரு 3 மாதம் கழியும் போது ஒரு நாள் போன்ல லைட்ட பேசும்போது அவங்க பேச்சு வந்து திக்குப்புக்கா இருக்குது. அவங்க சொல்லுவது ஒண்ணு எனக்கு தெளிவில்லை. அவங்களும் விட்டு கொடுக்கல. பாஸ்டரே, எனக்கு கரெக்டா எனக்கு பேச முடியல, நேரே வந்தா பேசலாம். நான் போன் வச்சுட்டேன். திருப்பி சில நாட்கள் கழியும் போது அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லி டவுட், கேன்சர்னு சொல்லி கேட்க நானும் அன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். கேன்சர். ஒரு அடி, ஓவரா அடித்த அடி கேன்சர் மாறிடுச்சு. ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் அந்த வியாதி சபிக்கமாகல. அந்த வியாதியோடு ஒரு 3 மாதம் கழியும் போது
என்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் வந்து பிரார்த்திக்கணும் கேட்டோ. கர்த்தர் சொன்னா அவ பிழைக்க மாட்டா. ஏன்னு சொன்னா அவளை நான் கொல்லுவேன், இந்த பொட்டனை நான் படிப்பிப்பேன். பைசலா எத்தனை நேரம் புரியுதுங்க? கரங்கள் எட்டு கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இருதயம் இருக்குல்லப்பா, நமக்கு நல்ல இருதயம் இருக்குல்ல, நமக்கு சிந்திச்சா போறாதா? தன் மனைவி இருக்கும்போது அவனுக்கு தெரியாது, அடிபட்டாலும் உதப்பட்டாலும் நல்லா கவனிக்காது. இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கை கொடூரமான வேதனையாக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சபைக்கு சொல்லுகிறேன், உன் துணையை தண்டிக்காதே. துணை நல்லா இருக்கும்போது குடித்து வாழாதே. துணை நல்லா இருக்கும்போது தவறாய் நடந்து விடாதே. நீ நேசித்துக்கொள். காரியம் உனக்கென்று தரப்பட்ட மகள். நீங்களும் அப்படித்தான். அல்லேலூயா, ஆமென். இந்த நாள் அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க ஆள் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படி தேவ சபைக்கு சொல்லுகிறேன், அந்த மனிதன் பாவத்தை மூட்டை கட்டி வைத்து தன் பிதாக்கள் சாராய மாத்தின பாவம் சேர்த்து கட்டி வைத்து இந்த நாளில் பூரணமாய் பாவத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்காங்க. இது ஒரு நாள் டெலிவரி ஆகுது அந்த ராஜ்யத்தில். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அங்க நியாய தீர்ப்புக்குள்ளே போகக்கூடாது. யாக்கோபு அழகாய் கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். கூழ் நல்ல டேஸ்டா சிவ இருக்குது. பசியோட வருகிறான் ஏசாய் வேட்டையாடி கொண்டு. தம்பியை பார்த்து கேட்கிறான், இந்த கூழை கொஞ்சம் கொடு. அவன் புத்திசாலிக்காரன், அவன் வாக்குத்தத்தம் உள்ளவன். கேட்கிறான், கூழை நான் கொடுக்கிறேன், சேஷ்ட புத்தகத்தை தா. நான் சாக போறேன், எனக்கு எதுக்குடா சேஷ புத்தகம், நீ எடுத்துக்கன்னு சொல்லி வாக்களித்து விட்டு கூழை வாங்கி குடிச்சா. இச்சித்த கூழை சேஷ்ட புத்தகம் வெட்டு போச்சு. சபைக்கு நான் சொல்லுகிறேன், ஆதியில் இருந்த அன்பு எங்கே? ஆதியில் இருந்த மகிழ்ச்சி எங்கே? ஆதியில் இருந்த ஆராதனை எங்கே? ஆதியில் இருந்த ஆராதனை ஜபங்கள் எங்கே? ஆராதனை தேவன் நடந்தது எங்கே? தேவனோடு வாழ்ந்தது எங்கே? தேவனோடு கைகோத்து ஜீவித்தது எங்கே? உனக்கு ஒரு சிரேஷ்ட புத்திரன் பரலோகத்தில் இருந்தது, விட்டு விடாது என்று சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவை காணாம தூங்க மாட்டீங்களே, 3 வேளை ஜெபிக்காம தூங்க மாட்டீங்களே, சபையிலே உற்சாகத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தீங்களே, சகல ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தீங்களே, ஆராதனைக்காய் உயிரை கொடுத்தீங்களே, இப்போது எங்கே ஆராதனை? ஹல்லேலூயா. சேஷ்ட புத்திர பாகம் போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உனக்குள்ள கிரீடம் யாருக்கும் போகாதபடி தேவ சபை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கூழ் சாப்பிட்டாரு, சேஷ்ட புத்திர கொடுத்துட்டாரு. காலங்கள் ஆகும்போது தம்பி தகப்பன்ல இருந்து சகல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே போயிட்டான். இவன் போய் தகப்பன் கேட்கிறான், எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி கேட்டா. தகப்பன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா. அது எது என்று சொன்னால் பூமிக்குரிய ஆசீர்வாதம். யாக்கோபு அப்படி அல்ல, ஏற்ற காலத்திலே பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுக ஒரு சிரேஷ்ட புத்திரம் அவனுக்குள்ளே கடந்ததினாலே இயேசுவை அவன் சந்தித்தான். மகள, பூமிக்குரிய சாப்பாடும் பூமிக்குரிய புசிப்பும் குடிப்புமான ஒரு பிளஸிங் உண்டு. பூமியில சந்தோஷமா இருப்பதற்கும் திருப்தியா இருப்பதற்கும் குடித்து வாழ்வதற்கு ஒரு பிளஸிங் ஆண்டவர் தந்ததுண்டு. அது சரியான பிளஸிங் அல்ல, அது ஆபத்தான பிளஸிங். ஹல்லேலூயா. இவன் முகமுகமாய் தேவனை தரிசித்து, யாபேக் ஆற்றங்கரையிலிருந்து யாக்கோபு முகமுகமாய் தரிசித்து தன் பாவத்தை எல்லாம் விட்டு ஒரு புதிய மனுஷனாய் தேவனை சஞ்சரித்து வரும்போது ஏசாயா எதிர்கொண்டு வந்து சொல்லுகிறான், தம்பி எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. ஆமென். எனக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு உண்டு உண்டு.
ஆனா பரலோக ஆசீர்வாதம் ஏசா இழந்தான். கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் சொல்ல, எதை இழந்தாலும் சரி பரலோகத்தின் ராஜ்யத்துடைய ஆசீர்வாதத்தை இழக்காதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒரு நிமிஷம் வேணுமான உலகத்தில் நாம் போகலாம், நாளைக்கு வேணுமான உலகத்தில் போய் நான் ஜாலியா வாழலாம், நாளைக்கு வேணுமா உலகத்தில் போய் எனக்கும் குடும்பம் என்ஜாய் பண்ணி வாழலாம். நான் கடைசி நாளில் எங்கே போய் நிற்பேன்? உங்களுக்கும் சில வேளையில் நண்பர்களோடும் உறவுகளோடும் தேவையில்லா மனிதர்களோடும் நீங்கள் ஸ்பெண்ட் நேரம் போக்குற டைம், ஃபோனில் நேரம் போக்குற டைம், அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து அவரை நாளுக்கு நாள் திருப்திப்படுத்தினாக அந்த யாக்கோபு கொடுத்த சேஷ்ட புத்திர பாகம் உன்னை தேடி வரும், உன்னை கைவிடாம தேடி வரும், உன்னை தள்ளாம தேடி வரும், உன்னை ஒதுக்காம தேடி வரும். ஒதுக்காம தேடி வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு சேஷ்ட புத்திரம், பரலோகத்தின் ராஜ்யத்துடைய சேஷ்ட புத்திரம் உனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இழந்துவிடக் கூடாது. தேவன் விரும்பின சேஷ்ட புத்திர பாகம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எங்கே ஓடினாலும் ஏற்ற காலமாகும் போது யாக்கோபை சந்தித்ததை போல கர்த்தர் சந்தித்து உன்னை மடக்கி பிடித்து திருப்பி சபையிலே சேர்த்து அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் சபையிலே உலாவி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகானின் பாவம், ஆகானின் பாவம். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் மோசேயை பார்த்து இது சொன்னார், எரிகோல ஒரு பொருளை எடுக்க கூடாது, சுட்டரித்து கொண்டு வர வேண்டும். ஆமே, பிரைஸ் எல்லாம். இதுக்கு ஊமை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எரிகோல யுத்தம் செய்து நீங்க ஜெயம் எடுப்பீங்க, ஆனா ஒரு பொருளை எடுக்க கூட எல்லாம் புதைச்சு சுட்டு எல்லா மனுஷங்களையும் கொண்டு வர வேண்டும். ஒரு ராகாவுல வீட்டை மாத்திரம் விடுதலையாக்க சொன்னார். ஆகான் கொஞ்சம் பொன்னிலையும் வெள்ளியிலும் இஷ்டப்பட்டு அதன் மேல கண்ணு போய் அதை எடுத்து என்ன செய்தான்? இருக்கிற இடத்துல குழி தோண்டி புதைத்து வைத்து விட்டான். சின்ன இச்சைதாங்க. இச்சையினால எடுத்து புதைத்து ஒளித்து வைத்து விட்டு இத்த வீரர்களாய யோசுவாவும் காலேப்பும் சொல்றாங்க, எரிகோ போல பெரிய நாடு ஒன்றும் கிடையாது, ஆய் பட்டணம், சின்ன நாடு, சின்ன ராஜ்யம், கொஞ்சம் பேர் போய் ஈஸியா பிடிச்சிட்டு வரல. அல்லேலூயா, பைசலாம். எத்தனை புரியுதுங்க? சின்ன ராஜ்யம் பிடிச்சிட்டு வரலாம் என்று சொல்லி கொஞ்சம் பேரா போனா அந்த ஆயி பட்டணத்துள்ளவர்கள் வெட்டி கொஞ்சம் பேரை கொண்டுட்டாங்க. தோல்வி அடைந்த உடனே யோசுவாவும் காலேப்பும் இத்த வீரர்களுமாய் கதறி அழுகிறாங்க. இதை கானானிகளோ மற்றவர்களோ ஜாதிகளோ கேட்டா நம்மளை நாசம் பண்ணி போடுவாங்களே. அல்லேலூயா. இதுவரை வந்த ராஜாக்களை எல்லாம் கொண்டு முடித்து யோர்தான் கரையோரத்தில் ராஜாக்களை எல்லாம் கொண்டு நாங்கள் இவ்வளவு வந்தோம், இப்ப சின்ன ஆயின் பட்டணத்துக்கு தோற்றுவிட்டால் அங்கே உள்ளே போக விடாதபடி எல்லாரும் எங்களை எதிர்ப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுகிறாங்க. இன்றைக்கு சில இச்சைகளை விட்டுவிட்டால் ஜெயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இச்சை ரோகங்களை விட்டுவிட்டால் பெரிய ஜெயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிறதை கொண்டு வாழ தொடங்குவாயானால் கர்த்தர் பெரிய விஜயத்தை உனக்கு தரப்போறார். ஒன்றுமில்லை, நிர்வாணியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவரே நான் இச்சிக்க மாட்டேன், எனக்கு உள்ளது போதும் என்று சொல்லி உன் வாழ்க்கை இருட்டிலிருந்து தொடங்கினாலும் கர்த்தர் உனக்கு ஜெயம் தருக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயி பட்டணத்திலிருந்து தோல்வி அடைந்த உடனே அழுகிறாங்க. நேரடி ஆண்டவர் பேசுகிறார், நான் சாபத்தீடான பொருட்களை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், சாபத்தீண்டான பொருட்களை உன் கூட்டத்தில் ஒரு எடுத்தானே என்று சொல்லி எல்லா கோத்திரத்தில் உள்ள யுத்த வீரர்களை கொண்டு நிறுத்தியாச்சு. 12 கோத்திரத்தையும் கொண்டு வந்தாச்சு. அல்லேலூயா. ஒன்றென்று பிரித்து பார்த்தா ஆகானுக்கு விரையில் வந்தது, நடுக்கம் வந்தது. அருமையான தேவ சபையே,
கர்த்தருடைய நாள் வரும்போது நம்முடைய இச்சைகள் எல்லாம் வெளியரங்கமாய் காண்பித்து தரும்போது நமக்கு நடுக்கம் வராதபடி, பயம் வராதபடி, திகில் வராதபடி, தேவ மகனே இப்போது உன் பெற்றோருக்கு அடங்கு, தேவ மகளே உன் பெற்றோருக்கு அடங்கு, உன் அம்மாவுக்கு அடங்கு, உன் அப்பனுக்கு அடங்கு, தேவனுக்கு அடங்கு. நீ முயற்சி பண்ணாத, நீ இஷ்டப்படி ஓடாத, உன் சித்தம் செய்யாத, உன் விருப்பம் செய்யாத. உனக்கு இங்க ஒன்றுமில்லை. உன் ஜீவன் கொள்ளை பொருளாய் கர்த்தர் தந்திருப்பது கிருபை. அதை மாத்திரம் எண்ணிக்கொண்டு எனக்கு அடங்கிரு, நான் உயர்த்தும் வரை அடங்கிரு, நான் உன்னை உயர்த்தும் வரை அடங்கிரு. இப்போது இச்சைப்பட்டு அதுபட்டு அவசியமில்லாத காரியங்களை செய்து விழுந்து போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆகானை வெளியே கொண்டு வந்தாங்க. மோசே கூப்பிட, மோனே வாடான்னு சொல்லி, என்னடா பண்ணுனேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னென்ன பொருளை எடுத்து வச்சேன், என்னென்ன பொருள் கண்ணுக்கு பிரியமா இருந்தது என்று சொல்லி அதை எடுத்து நான் தங்க அந்த ஷெட்டில், அந்த கூடாரத்துக்குள்ள நான் புதைச்சு அழகா வச்சு மூடி வச்சிருக்கேன்னு சொல்லி. அல்லேலூயா. சேனைகள் ஓடி போறாங்க, யுத்தம் தோற்றுட்டு ஓடி போய் தோண்டி பார்க்கிறாங்க, எல்லாம் கிடைத்து விட்டது. கொண்டு வந்து மோசேக்கு முன்ன வைக்கிறாங்க. உடனடியே மோசே சொல்லுகிறான், அவனையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளையும் உண்டான ஆடுகள் மாடுகள் இன்ன பள்ளத்தாக்கில் கொண்டு போங்கள் என்று சொல்லி. அந்த தேவன் தானே இன்றைக்கும் தேவனா இருக்கிறான். அந்த தேவன் தானே கடைசி நாள்ல நியாயம் தீர்க்க போறா. அந்த ஆட்டுக்குட்டியானவர் தானே அங்கே இப்படி எல்லாம் செய்தவர் இனி வரும் நாட்களை செய்வார் என்பதை தயவு செய்து சபை உணர்ந்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் அழியாமலும் இப்போதே முத்தம் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இப்போது தாழ்த்தி கொண்டு அவரை முத்தம் செய்து, தாழ்த்தி கொண்டு ஆராதித்து, தாழ்த்தி கொண்டு ஜெபித்து, தாழ்த்தி கொண்டு நன்றி செலுத்தி நீங்கள் கடந்து போகும்போது உங்க வாழ்க்கை அறியாம பெரிய உயர்ச்சிகளை கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருந்த வீடுகள் எல்லாம் ஒரு சமாதானம் கிடைக்கும் போது, நீ முன்னே நடந்தது எகிப்தில் பட்ட கஷ்டங்களை நினைத்து கொண்டு துன்பங்களை பற்றி நீ உயர்ந்திருக்கும் போது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி சமானமாக இருப்பதற்கு தான் கர்த்தர் சில அடிகளும் தண்டனைகள் தந்து உன்னை வைத்திருக்கிறார். நீ எத்தனை உயர்ந்தாலும் எத்தனை பெருகினாலும் தேவ மகனே ஒருபோதுமே உன் புத்தி மாறாதபடி காத்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. செய்ததாரு ஒருவன், செத்ததாரெல்லாம் குடும்பம் முழுவதும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். செய்தது ஒருவன், செத்தது முழு குடும்பமாக்கும். குவியல கல்லெடுத்து எறிந்து கொண்டு அக்கினிமேடாய் மாற்றி விட்டார்கள். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தத்துக்கு போங்கள், ஆயே நான் தருகிறேன் என்று சொல்லி. இது எதை குறிக்குன்னு தெரியுமா? நம்முடைய இச்சைகளை ஒழித்து விடுவோம், நம்முடைய சண்டைகளை ஒழித்து விடுவோம், நம்முடைய கோபங்களை ஒழித்து விடுவோம், நம்முடைய எரிச்சல்களை ஒழித்து விடுவோம். வாழ்க்கையில் உயர முடியாமல் இருக்கிறதுனால ஏதோ நம்ம சிந்தித்து ஆண்டவரை அறியாமல் இருக்கோம். நாம் எரிச்சலும் கோபத்தையும் விட்டு எங்கே தோல்வி அடைந்தோம் என்று சொல்லி நினைத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை கொஞ்சம் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அடுத்து பெரும் உயர்ச்சியை கர்த்தர் தருவேன் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். என்னால் எல்லாம் கூடும், என்னால் உயர்த்த முடியும், என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும், என்னால் உங்களை உயர்த்தி பாதுகாக்க முடியும், என்னாலே பட்டணத்தில் நீங்கள் உயர்த்தி உங்களை வைக்க முடியும். என்னால் கூடாத ஒன்றுமில்லை, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஒருவரை உயர்த்தினா யாரும் கேட்க முடியாது, நான் ஒருவரை தாழ்த்தினா யாரும் கேட்க முடியாது, நான் ஒருவரை ஆசீர்வதித்தா யாரும் கேட்க முடியாது, நான் ஒருவரை கொண்டால் யாரும் கேட்க முடியாது. என் கரத்துக்குள்ளே சபை அடங்கி இருந்தால் என் வாக்குத்தத்தம் சபைக்குள்ளே சில குடும்பத்துக்குள்ளே நிறைவேறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் உண்டு. கடைசியாக ஒரு வார்த்தை கூட கேட்டேன், இந்த பாவ மன்னிப்பை கூட வர நாட்கள் வந்து பார்ப்போம். இந்த பாவங்கள் இருக்கட்டும், அறியாத வயதில் செய்த பாவங்கள் இருக்கட்டும், அறிஞ்சாமல் செய்துட்டீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேரண்டி உள்ள ஆள் அல்ல. உங்கள் பாடி, உங்கள் சரீரம் கேரண்டி உள்ளதல்ல. உங்கள் பாடி மண்ணுக்கு போகிறதாக்கும். அதை மாத்திரம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதில் திருப்தி உள்ள புருஷர்களாக இருந்து கொள்ள வேண்டும். ஆமே, திருப்தி உள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். மரணம் சம்பவித்தாலும் திருப்தியோட இயேசுவுக்குள்ள மரிப்பதற்குள்ள ஒரு பரிசுத்த உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி. பிரைஸ் தி லார்ட்.
அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், கடைசியில் அது தான் ஜெயிக்கும், மண்ணு தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. அந்த மண்ணு தான் ஜெயித்தாலும் உங்கள் ஆத்துமாவிலே பரிசுத்தம் இருந்தால் நீங்கள் ஜெயம் எடுத்துக் கொள்வீங்க. அதை பர்ஃபெக்டாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனபடி ஒரு சாவு நமக்கு உண்டுன்னு சொல்லி தான் நம்மளை எப்போதே பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறா, நெருக்கி கொண்டிருக்கிறா, கஷ்டத்தை தந்து கொண்டிருக்கிறா, துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறா, பாடுகளை தந்து. வேற ஒன்றுமில்லை, ஒரு சாவுண்டு. அதுக்கு முன்னே மாம்சத்தை கொண்டு உருவாக்குவதற்குத்தான் சில பாடுகளை கத்த சபையில் வைத்திருக்க. கரங்களை தட்டி கத்திருக்க நன்றி சொல்லுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகாபின் பாவம் மனைவியுடைய உந்துதல்னாலே. ஆமென். ஜோசப் 7:21 படிச்சு பார்த்து அது தெரியும். அதை போல 1 சாமுவேல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7 முதல் 20 வரை பார்த்தா தெரியும். ஆகாப், அல்லேலூயா. ஆகாபுக்கு தோட்டத்துக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அல்லேலூயா, பைசலா. உன்னுடைய காம்பவுண்டரை சேர்ந்து ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, நல்ல ஒரு திராட்சை தோட்டம். இவர் வெளியில் போகும்போது அந்த திராட்சை தோட்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம இங்கே திராட்சை தோட்டம் அப்படி ஒன்று பார்க்க முடியாது. அங்கே எல்லாம் ஒரு திராட்சை தோட்டம்னு சொன்னாலே கொத்து கொத்தாக கிடக்கும். ஆமே, கொத்து கொத்தாக கிடக்கும். கொஞ்சம் ஏரியா தான் இருக்கும். பல ரூபாய்க்கு விற்கத்தக்க திராட்சை தோட்டமாக திராட்சை இந்த இது இருக்கும். இந்த மஸ்கட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பந்தல் தான் போட்டிருப்பாங்க, பல கிலோ டன்னு கணக்கில் திராட்சை பழம் இருக்கும். ஆமே, பைசலா. அப்படி நம்ம இடத்துல கம்மி. அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது ஒத்துப்போம். நாங்கள் அந்த பாலிபத்தில் எல்லாம் அதுக்கு உள்ள போய் அதை பறித்து சாப்பிட்டே இருப்போம். ஆமே, அந்த ஓனரோட ஆர்டரோட நீங்கள் எவ்வளோ வேணுமென்னு பறித்து சாப்பிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை, சவுதியில் நடந்த சம்பவம். ஹல்லேலூயா. இப்படி தான் பயங்கரமான திராட்சை கொலையாக கிடக்கும். அப்போ நாபாத்துக்கிட்ட வந்து ஆகாபு கேட்க, டேய் இந்த தோட்டத்தை ஒன்று தாடா. ஆமே, உனக்கு ஒன்று இந்த தோட்டத்துக்கு வேற ஒரு தோட்டத்தை தாரேன், இல்லாவிட்டா பணம் தாரேன், ஏதோ ஒன்று நான் உனக்கு தாரேன். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய சொத்தாக்கும். ஆமே, என் பிதாக்களுடைய பாரம்பரிய சொத்து, இதை ராஜாவுக்கு தர முடியாது. அல்லேலூயா, பைசலா. சில அநேக மக்கள் உண்டு, சில சிட்டியை இச்சித்து, சில மெயின் இடத்தை இச்சித்து, மெயின் ஒரு இடங்களை இச்சித்து அதை எடுப்பதற்கு கொலை செய்தவர்கள் உண்டு. பல கோணலான வாழ்க்கையில உண்டாக்கினவர்கள் உண்டு. போலீஸ் கேஸில் தள்ளுகள் உண்டு, இன்றைக்கும் உண்டு. இது அதிகமாய் அரசியல்வாதிகளாக செய்யாது, களி உள்ளவன். அல்லேலூயா. இந்தியாவில் உண்டுங்க. ஆனால் இப்போ சிலர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பயம் கொடுத்தாலும் இப்போ கொஞ்சம் பேர் ஜெயிலுக்கு போறாங்க. அப்ப ராஜாவுடைய தீர்மானத்தின்படி அவன் ஏற்றுக்கொள்ளல. இது என் பாரம்பரிய சொத்து, அப்பா சொத்து, இதை ராஜாவுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஏன் அவருக்கு வேற எங்கேயாவது கொண்டு கீரை கொள்ள வைக்க முடியாதா? ஒரு ராஜாவுக்கு வேற இடம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியா கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இடம் வேணும்னு சொன்னா எங்க வேணுமானாலும் அவங்களை வைக்கலாம். ஏன்னு சொன்னா அது ஆர்டர் கொடுத்து தான் ஆக வேணும். அப்படித்தானங்க? ராஜா துக்க முகத்தோடு போறார் வீட்டுக்கு. அல்லேலூயா. படுத்து தூங்குறாரு. ராணி கேட்கிறாங்க, ஓய் இப்ப படுத்து தூங்குற வேலை இல்லையே, இப்ப நிம்மதியா இருக்க வேண்டிய வேலை அல்ல, ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமே, உங்க முகம் வாடி இருக்குது, உள்ள சொல்லுங்க சொன்ன ராணி சொல்லிட்டா, ராஜா சொல்லிட்டார், நாபத்துக்கு ஒரு இடம் இருக்கிறது, நம்ம காம்பவுண்டர் சேர்ந்து தான் இருக்குது, நல்ல திராட்சையெல்லாம் வைத்திருக்கிறான், அதை எனக்கு கீரை கொள்ள ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லி கேட்டேன், தர முடியாது என்று சொல்லிட்டேன். அல்லேலூயா. அதனால் வருத்தமாக இருக்கேன், அதனால் சாப்பாடு ஒன்றும் வேண்டாம், கொண்டு போ, இன்னைக்கு உணவு அருந்த மாட்டேன், தண்ணி ஒன்றும் அருந்த மாட்டேன், பயங்கர துக்கம். ஆமே, நல்ல பொண்டாட்டின்னு என்ன செய்யணும்? அல்லேலூயா. என்ன செய்யணும்? நமக்கு உள்ளது போதுங்க, நமக்கு இருக்கிறது போதுங்க, நமக்கு வாழலாங்க, நமக்கு இல்லாத எதுக்கு நீங்கள் ஆசைப்படணும்? அதை விட்டுடுங்க, அது அவங்க கையில் இருக்கட்டு, சாபத்தை வாங்குறது. அல்லேலூயா.
அப்படிதானே சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமே. ஆமானுடைய பொண்டாட்டி இழைப்பி விட்டது போல உடனே அவர் சொல்ல, நீ பயப்படுகிறீரு, நான் சரி பண்ணி தாரேன், நீங்க நாளைக்கு கழிந்த பேர் தோட்டத்தை எடுத்துக்கொண்டா போதும். அல்லேலூயா. உபவாசத்தை கூட்டுகிறாள். உபவாசத்தை கூட்டி 2 பேலியாளின் மக்களை சாட்சிக்கு கூட்டுகிறாள். அல்லேலூயா. தந்திரம். 2 பேலியாளின் மக்களை சாட்சியை கூட்டி உபவாசத்தை கூட்டி உபவாச வேளையிலே இந்த 2 சாட்சிகள் எழுப்பி சொல்லுறாங்க, நாபாத்து ராஜாவையும் எல்லாம் தூஷித்ததை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. கடவுளையும் ராஜாவையும் தூஷித்தது நாம் பார்த்தோம். அப்ப நியாய தீர்ப்பு என்ன? கடவுளை தூஷித்தா கல்லறிய வேண்டும். அல்லேலூயா. நீதிமான், பரிசுத்தமுள்ள மனுஷன், நல்ல மனுஷன். இந்த வார்த்தை கேட்ட உடனே ராணி தட்டி விட்டுட்டா. அவரை பிடித்து கொண்டு போய் ஒரு வயல் பக்கமாய் கொண்டு போய் கல்லறிந்து இஞ்சிஞ்சா நீதிமானை கொன்றார்கள். ஆகாபுக பண்டாட்டி நினைச்சிருக்கலாம், இது யாரும் அறியல, இந்த உபவாசம் யாருக்கும் தெரியாது, யாரும் காணல, நம்ம டெக்னிக்கலா செய்தோம் என்று நினைக்கலாம். கத்தரோ எலியாவோடு போய் பேசுற. கரத்தை தட்டி கத்த நன்றி சொல்லு. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினி உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கட்ட ஊழியக்காரை வைத்திருப்பது உங்கள் பாவங்களை வெளிப்படுத்த, ஊழியக்காரை வைத்திரு உங்களை புத்தி சொல்ல, நீங்கள் தவறிவிடக் கூடாது, அழிந்து விடக் கூடாது, ஆக்கினைக்கு போக கூடாது என்று சொல்லிதான் கத்த சில பரிசுத்தவான்களை, தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நேராய் வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்த சொல்லுகிறான். கத்த சொல்லுகிறான். கத்த சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நீதிமானான மனுஷன். ஒரு கல் எறியும்போது எவ்வளோ வலி இருக்கும், ஒவ்வொரு கல்லுகளும் எறியும்போது எவ்வளோ வலி இருக்கும். ஒரு நாயை கொன்றதை போல கொண்டு போட்டாங்க. ரத்தம் வயலெல்லாம் சிந்திச்சு, நாய் நக்கிட்டு. எலியாவை வருகிறார், வார்க்கச்சையெல்லாம் கட்டிவிட்டு ஆகாபுக்கு முன். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல பொண்டாட்டிக்க வேளங்கேட்டு ஒன்ன போல அயோக்கியம் யாரா உண்டு. அல்லேலூயா. கைசலா. இதுதான் சுவிசேஷங்க. கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்துங்க. கைசலா, 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 கைசலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகைவனே, நீ அதை கண்டுபிடித்தாயோ, பகைவனே நீ அதை அறிந்தாயோ என்று சொல்லி ஆகாபு கிடங்கிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறா, அந்த நீதிமானுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது போன உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும். சாபம். அந்த நீதிமானை கல்லறிந்து கொள்வதற்கு ஏவன ஏசைபருடைய சரீரத்தில் கொஞ்சம் சதை இல்லாதபடி நாய்கள் திண்டும் என்று சொல்லி சாபத்தை வாங்கி விட்டான். காலங்கள் கடந்து போனது. யோகோன் காலத்தில் அவருடைய மாம்சம் இஞ்சிஞ்சாய் பிச்சு நாய்கள் தின்றது. அல்லேலூயா. தவறான யுத்தத்துக்கு போய் நின்றதுனால எங்கிருந்தோ வந்த அம்பு இந்த விழா இடத்துல ஏவி, கவசம் போட்டிருக்காரு, கொஞ்சம் இடம்தான் உண்டு, ஏவி செத்து விட்டா இதை கழுகும் போது ரத்தத்தை நாய்கள் நக்கினது. அல்லேலூயா. நான் சபைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாபம் இல்லாதபடி வாழ வேண்டும், அக்கிரமம் இல்லாதபடி வாழ வேண்டும், அநியாயம் இல்லாதபடி வாழ வேண்டும். ஏதாவது பாவம் என்னிடத்திலே உண்டு என்று சொன்னால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய என் தேவ சபை ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போம்.